ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மருந்துகளை உட்கொள்ளும் போது சரியான எண்ணங்களை உருவாக்குங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். மருந்துகளை உட்கொள்ளும் போது நமது எண்ணத்தின் அதிர்வலைகள் உடலுக்கு பரவுகின்றன. எரிச்சல் அல்லது பதட்டம் போன்ற எண்ணங்களை நாம் உருவாக்கக்கூடாது. நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது எந்த மனநிலையில் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறீர்கள்? பதட்டம், பயம் அல்லது வலி போன்ற எண்ணங்களை உருவாக்குகிறீர்களா? மருந்துகள் எந்த ஒரு நோயையும் அல்லது அசௌகரியத்தையும் குணப்படுத்தும் வேலையை செய்கின்றன. ஆனால் உங்களுடைய மனநிலை உடலை குணப்படுத்துவதையும் அதன் மீட்சியையும் பாதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய உடலுக்கு பரவுகிறது. எனவே எப்போதும் சரியாகவும் நேர்மறையாகவும் சிந்தியுங்கள். உங்களுடைய நோய் அல்லது மருந்துகளை பற்றி அதிகமாக பேசுவதை தவிர்க்கவும். அவற்றை பற்றி தேவையான அளவுக்கு பேசுங்கள். சரியான நபர்களிடம் மட்டுமே பேசுங்கள். நீங்கள் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தாலும், நான் இந்த மருந்தை இவ்வளவு காலமாக எடுத்துக்கொள்கிறேன், நான் எப்போது குணமடைவேன்? இந்த மருந்து கசப்பான சுவை கொண்டது, இது பக்க விளைவுகளை ஏற்படுத்துவது போன்ற எண்ணங்களை உருவாக்கவோ அல்லது பிறரிடம் பேசவோ வேண்டாம். எதிர்மறை ஆற்றல் குணப்படுத்துவதை மெதுவாக்குகிறது, மனரீதியாகவும் உங்களை சுமையுடையவராக ஆக்குகிறது. உங்களுடைய மருந்துகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டுமே தரும் என்று ஆழமாக நம்புங்கள். ஒரு மருந்தின் பக்க விளைவுகள் பற்றி உங்களுக்கு தெரியாத போது பக்க விளைவுகளின் தீவிரம் மிக குறைவு என்பதை கவனியுங்கள். ஆனால் நீங்கள் அவற்றை அறிந்து பக்க விளைவுகளை பற்றி அதிகமாக யோசித்து பேசினால் பக்க விளைவுகளின் தீவிரம் அதிகரிக்கிறது. உங்களுடைய மனம் உருவாக்கும் அதிர்வலைகள் உங்கள் உடலுக்கும் மருந்துகளுக்கும் பரவுகிறது. குணப்படுத்துதல் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்களை உருவாக்கி அந்த மருந்துகளில் நேர்மறையான அதிர்வலைகளை நிறைத்து அதன் பிறகு அந்த மருந்தை உட்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தினருக்கும் சிந்திக்கவும் பேசவும் உங்கள் மீட்சியை காட்சிப்படுத்தவும் கற்றுக் கொடுங்கள். இதனால் உங்களுடைய குடும்பத்தின் கூட்டு அதிர்வலைகள் உங்களுடைய குணப்படுத்துதலை விரைவுபடுத்துகின்றன. உங்களுடைய மருத்துவர் மற்றும் அவர் உங்களுக்கு பரிந்துரைத்த மருந்துகள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் விரைவில் ஆரோக்கியமடைவீர்கள் என்கிற நேர்மறையான உறுதியை வைத்திருங்கள். ஓம் சாந்தி.